Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். NEET UG scam, NEET UG paper leak சம்பந்தமா CBI விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா சென்டர் orders CBI probe into allegations of irregularities in NEET UG. The government ordered a CBI probe into allegations of irregularities and malpractice in the NEET UG examination, stressing the need for transparency, வெளிப்படைத்தன்மை and a comprehensive investigation. நல்ல ஒரு கரெக்டான இன்வெஸ்டிகேஷன் நடக்கணும் இல்லையா, எல்லாத்தையும் விசாரிக்கணும் இல்லையா கரெக்டாக, அதுவும் அந்த விசாரணை வந்து வெளிப்படைத்தன்மையாக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். ஆல்ரெடி சிபிஐ வந்து அந்த யூஜிசி நெட் எக்ஸாமினேஷன் பேப்பர் லீக் ஆனிச்சு பார்த்தீங்களா, இந்த 18ஆம் தேதி 2 ஷிஃப்ட்டை கேன்சல் பண்ணி மறுதேர்வு சொன்னாங்களே, அதையும் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. The central government on Saturday ordered a CBI probe into the allegations of irregularities and paper leak in the conduct of the NEET examinations for admission to undergraduate medical education. So NEET UG எக்ஸாமில் நடந்த irregularities, ஆள் மாறாட்டம்லாம் நடத்தினாங்க. ஆள் மாறாட்டம்னா எப்படின்னா, இந்த குஜராத்தில் வந்து தெரிஞ்ச கொஷினுக்கு மட்டும் அவங்க ஆன்சர் பண்ணுவாங்க, அப்புறம் அதை எம்டியாக விட்டுட்டாங்கன்னா அந்த இன்விஜிலேட்டர் வந்து அவங்க ஃபில் பண்ணாத கொஷினுக்குலாம் ஆன்சர் பண்ணிடுவார் இல்லையா, அந்த மாதிரி irregularities அண்ட் பேப்பர் லீக் மே 4ஆம் தேதியே நடந்துச்சு அப்படிங்கிற ப்ரூஃப்லாம் இருக்கு இல்லையா, டெலகிராமில் ரிலீஸ் ஆன அந்த ப்ரூஃப்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சிபிஐ விசாரிக்க போகிறாங்க. The Union Ministry of Education in a statement said that certain cases of alleged irregularities, cheating, impersonation, ஆள் மாறாட்டம், மால் ப்ராக்டிசஸ், இந்த காப்பி அடிக்கிறது, கேட்டு எழுதுறது, அப்புறம் அவங்க வந்து அவங்களுக்கு விரும்பிய சென்டர் அலாட் பண்ணி வாங்குறது, have been reported with regard to NEET examination and that for transparency in the conduct of examination process, the Ministry of Education after a review has decided to entrust the matter of the CBI for comprehensive investigation. So CBI விசாரணைக்கு இப்போ உத்தரவிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மே 5ஆம் தேதி 4750 சென்டர்ஸில் 24 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாம் எழுதினாங்க. ஜூன் 4 வந்து ஜூன் 14ஆம் தேதி வரத்துக்கு பதிலாக ஜூன் 4ஆம் தேதி 10 நாளைக்கு முன்னாடியே ரிசல்ட் வந்துச்சு. ஸோ பேப்பர் லீக் ஆகியிருக்கு, நிறைய பேர் முறைகேட்டில் ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் எழுந்துச்சு. 67 ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி வந்து மேக்ஸிமம் மார்க்ஸ், அதாவது பர்ஃபெக்ட் 720 அவுட் ஆஃப் 720 வாங்கினாங்க அப்படின்னு நிறைய பேர் கேள்விகள் கேட்டாங்க. பீகாரில் தான் இந்த பேப்பர் லீக் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் கண்டுபிடிச்சாங்க. The allegation have to protest in several cities and the filing of petitions in several high courts as well as in Supreme Court. 7 high court, Supreme Courtலாம் கேசஸ் பதிவு பண்ணாங்க இதுக்கு எகென்ஸ்டாக. சிபிஐ வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஜிசி நெட் எக்ஸாமோட பேப்பர் லீக்கையும் இப்போ விசாரிச்சுக்கிட்டு வராங்க. அதே போல் நீட் பிஜி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12 மணி நேரத்துக்கு முன்னாடி, எக்ஸாமுக்கு 12 மணி நேரத்துக்கு முன்னாடி போஸ்ட்போன் பண்ணப்பட்டது. ஆனால் ஆக்சுவலாக ஜூன் 23 கண்டக்ட் பண்ணப்பட்டிருக்கணும். அதே போல் சிஎஸ்ஐஆர் நெட்டும் 25ஆம் தேதி ஆரம்பிச்சிருக்கணும், ஆனால் அதுவும் போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. இப்போது என்டிஏ டைரக்டர் ஜெனரல் சுபோத் சிங் அவரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிமூவ் பண்ணிவிட்டு பிரதீப் சிங் கரோலா அப்படிங்கிறவங்கள வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க என்டிஏ ஏஜென்சியோட நியூ ஹெட்டாக. அண்ட் a 7-member high-level panel has been set up headed by former ISRO chief K. Radhakrishnan to review the NTA's functioning and recommended எக்ஸாம் ரிஃபார்ம். ஸோ அந்த 7-member கமிட்டி வந்து இப்போ அமைச்சு எக்ஸாம் ரிஃபார்ம்ஸ் பற்றின ஒரு அமைப்பை அமைச்சு அதை வந்து அதோட சீஃப் வந்து கே ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருக்காங்க. அவங்க என்டிஏ எப்படி ஃபங்க்ஷனிங் ஆகணும் அப்படிங்கிறத ரிவ்யூ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் லேட்டஸ்ட் அப்டேட். இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஜூலை 6 கவுன்சிலிங் ஆரம்பிக்குது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டும் ஆணித்தரமாக அவங்க சொல்லியிருக்காங்க. சிபிஐ விசாரணையில் என்ன விஷயங்கள்லாம் தெரிய வருது அப்படிங்கிறதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.